நான் கார்த்திகா. இது சோல் ஆஃப் கார்த்திகா. நீங்கள் இன்றைக்கி என்னோட ஒரு நாள் பொழுது இல்லை, அரை நாள் பொழுதை பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் காலையில் ஹாஃப் டே ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். காலையிலே டிஃபன் பண்ணி லன்ச் பண்ணி பையனை ஸ்கூலில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 2 o'clock போல் வீட்டுக்கு வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணுற வேலையை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மண்டே. நான் பொதுவாக திங்கள் இல்லைன்னா வியாழக்கிழமை, திங்களும் வியாழக்கிழமையும் வீடு பெருக்கி துடைப்பேன். பட் இந்த பூஜை சாமான் கழுவுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது ஒன்று திங்கக்கிழமை பண்ணுவேன், இல்லை வியாழக்கிழமை பண்ணுவேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம், ஆஃபீஸ் நான் போயிட்டு எனக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்தனால இன்றைக்கி நான் பூஜை சாமானையும் ஃபுல்லாக விளக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து நல்லா கூட்டி பெருக்கி வீடு துடைச்சி பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி பூஜை சாமான்களையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி இந்த வ்ளாக் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இன்றைக்கி நான் உங்களை எல்லாரையும் ஒரு சிறப்பான ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்காக தான் மெயினாகவே இந்த வ்ளாகு. அந்த கோயில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோயில். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் கோயில். அந்த கடவுள் வந்து உக்கிரமாக தான் இருப்பார், பார்க்க ஒரு மாதிரி தான் இருப்பார். ஆனாலும் இந்த வீடியோ கேட்குற பல பேருக்கு அந்த சாமியை ரொம்ப பிடிக்கும், இன்க்ளூடிங் மீ. இன்றைக்கி நம்ம போக போகிற கோயில் வந்து சென்னையில் திருவேற்காடு, மாங்காடு, காட்டுப்பாக்கம், போரூர் இந்த ஏரியாவில் சென்ட்ரில் நியர்பை இருக்கிற ஒரு கோயில். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலோட பேரை சொல்லும் போது கண்டிப்பாக தெரியும். நான் ஏதாவது அந்த கோயிலை பற்றின ஸ்தல வரலாறு, அதுக்கப்புறமா அந்த கோயிலை பற்றின விஷயங்களை அங்கே இருக்கிற பூசாரிங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நான் ஏதாவது சொல்ல மறந்துருக்கேன், உங்களுக்கு ஏதாவது அந்த கோயிலை பற்றின கதை தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லாருமே அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் அவங்களோட பலன்களை அனுபவிச்சுக்கிட்டோம். பொதுவாக சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன் இல்லை போக போகிறேன்னா, நான் போகிற வரைக்கும் எனக்கு அந்த கோயிலை பற்றி தெரியாமல் இருந்தாலும் நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த கோயிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும், அங்கே என்ன ஸ்டோரி இருக்குது, சிவிவெளியாக மக்கள் என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. அதுதான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து இந்த மாதிரி கதைகள் வந்து கேட்க ரொம்ப பிடிக்கும், அதை சொல்லவும் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் கதையோடவே சொல்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நாம் இன்றைக்கி போகிற கோயில் ஸ்ரீ பூரி மரத்தவ முனீஸ்வரர் ஆலயம், காட்டுப்பாக்கம்ல இருக்குது. இங்கே சென்னையில் நியர்பை இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோயிலை பற்றி தெரிய அதிக வாய்ப்பு இருக்குது. சென்னைக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் அந்த கோயிலுக்கு வாங்க, ஒரு தடவை வந்துட்டு போங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயில், ரொம்ப கூட்டமாக இருக்கும். போலீஸ் செக்யூரிட்டியெல்லாம் இருப்பாங்க, வண்டி நிப்பாட்ட கூட இடம் இருக்காது, அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பும் சக்தியும் வாய்ந்த கோயில். இப்போ முனீஸ்வரர் அந்த சொல்லுக்கு பின்னால் பல அற்புத அருள்களும் அதிசயமான நிகழ்வுகளும் ஆச்சரியமான வழிபாடுகளும் ஆழ்ந்த நம்பிக்கைகளும் மெய்சில் இருக்கும். முனீஸ்வரர் அப்படின்னாலே நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த முனீஸ்வரரை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா முனீஸ்வரர் அப்படின்னாலே நிறைய ஒரு கதைகள் அவரை சுற்றி எப்பயுமே இருக்கும். முனீஸ்வரர் அப்படிங்கிறவங்க வந்து எப்பயுமே ஒரு ஊரோட எல்லை சாமியாகவும், ஊரோட காவல் தெய்வமாகவும், கோவில்களில் பரிவார தெய்வமாகவும், வீடுகள் பல பேருக்கு குல தெய்வமாகவும் இருந்து காத்து வருபவர். சிவபுராணத்தில் சப்த முனீஸ்வரர்கள் சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதிலிருந்து வந்த ஒரு முனீஸ்வரர் தான் இந்த பூரி மரத்தவ முனீஸ்வரர். ஒரு சமயம் பார்வதி தேவியார் ரொம்ப விளையாட்டா சிவபெருமானோட கண்களை வந்து தன்னோட கையால் மூடிட்டாங்க. அப்போ அந்த மூடின அந்த ஒரு கணம் இந்த உலகமே இருட்டாயிடுச்சான். அந்த இருட்டான டைமில் நிறைய உயிர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். இதன் காரணமாக பார்வதி தேவிக்கு வந்து ரொம்பவே ஒரு பயம் வந்து வேர்த்து கொட்டிருச்சான் பார்வதி தேவிக்கு. அந்த வியர்வையில் சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து ஒரு வெப்பம் பட்டு அந்த பார்வதி தேவியோட வியர்வை, சிவபெருமானின் அக்னி, இவை ரெண்டுமே சேர்ந்து அதிபயங்கரமான உருவத்துடன் அந்தகாசூரன் அப்படிங்கிற ஒரு சூரன் வந்து பிறக்கிறாங்க. சிவபெருமானோட கண்ணிலிருந்து வந்த தீப்பொறி ப்ளஸ் பார்வதியோட வியர்வை ரெண்டையும் சேர்த்து வந்தவர் தான் இவர். ஸோ விழித்த சிவபெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி விளையாட்டா என் கண்களை மூடியதால் ஏற்பட்ட தோஷத்தை போக்க நீ
காஞ்சி நகரம் சென்று எம்மை பூஜித்து வருவாயாக, நான் தக்க சமயத்துல உம்மை ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். பார்வதி தேவி என்ன பண்றாங்க, கைலையை விட்டு காசி நோக்கி வருகையில் உக்ரவீரன், அக்னி வீரன், அணி தந்திர வீரன், தக்க பாதாள வீரன், தனதந்திரன், இலக்கண வீரன், எழில்கண வீரன் ஆகிய 70 படை சூழ்ந்து போர் செஞ்சிருக்காங்க. அதிர்ச்சி உற்ற அன்னை என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னோட கமண்டலத்தில் இருக்க நீரை தெளித்து கையில் உள்ள பிரம்பால் தரையில் அடிச்சிருக்காங்க. உடனே பூமியில சிங்க முகத்துடன் செம்முனிவர் தோன்றி அக்னி வீரனை வென்றார் அப்படின்னு ஒரு கதை. பார்வதி என்ன பண்றாங்க, திருப்பியும் ஒரு முறை பிரம்பால் தரையில அடிக்க பூமியை பிளந்து கொண்டு கருமுனி தோன்றி அணிதந்திர வீரனை சாய்த்தார். இந்த மாதிரி ஒரு டைம் பார்வதி தேவி கம்பளை அடிக்க ஒரு முனீஸ்வரர்கள் தோன்றி ஒரு சூரனையும் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. இப்ப முனி அப்படிங்கிற சொல் அப்படின்னா ரிக் வேதத்துல தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்ற பொருள் இருக்கு. தெய்வம் அப்படின்னாலும் ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்ரோஷமான தெய்வமே முனி. ஆனா முனீஸ்வரர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த மாதிரி வந்த சப்த முனீஸ்வரர்ல ஒருவர் தான் இந்த பூரி மரத்தவ முனீஸ்வரர். இவர் ஒரு காலகட்டத்தில் மாங்காடு கோயில் எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கிற அன்னை காமாட்சி பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்தபோது அந்த அன்னைக்கு காவல் தெய்வமாக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த திருவேற்காடுக்கும் மாங்காடுக்கும் இடையில இருக்கிற ஒரு பூரி மரத்தின் அடியில் நின்றுருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த கோயிலோட வெளிப்புற தோற்றம். அப்படி நின்ன இடத்துல, அந்த பூரி மரம் இருந்த இடத்துல சுற்றியுமே மல்லிகை பூந்தோட்டம். அதை பூந்தோட்டம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பூக்காடுன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளோ பெரிய தோட்டமா. அப்ப ரொம்ப நறுமணமா இருக்கும்போது அந்த நறுமணத்துல மயங்கி இவர் அப்படியே அந்த பூரி மரத்தடியிலேயே தவம் இருந்து உட்கார்ந்துட்டாராம். அங்கேயே உட்கார்ந்து மக்களுக்கு அருள் பாலிச்சிருக்காரு. பல பேரோட குலதெய்வமா மாறியிருக்காரு, பல பேரோட நம்பிக்கை தெய்வமாகவும் மாறியிருக்காரு. முதல்லலாம் பூரி மரத்தடியில ஒரு நடு கல்லா தான் இவரை வச்சு கும்பிட்டுருக்காங்க. இப்ப அவருக்கு சிலை வைத்து அவரை ஒரு மூலவரா வச்சு கோயிலை நல்லா விரிவுபடுத்தி, ஏன்னா அவர் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா அங்க இருக்கிறனால மக்கள் விரும்பி இவரை இப்ப சிறப்பாகவே கும்பிடுறாங்க. இந்த கோயிலுக்கு சாதியோ மதமோ எதுவுமே இல்லை. யார் வேணாலும் கோயிலுக்கு வரலாம், யாரு வேணாலும் பூரி மரத்தவ முனீஸ்வரரோட அருளை பெற்று செல்லலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டியை கழிச்சுக்கலாம். வண்டி வாகனங்களோட பாதுகாப்புக்கு இவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கலாம். இப்போ நாங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதாவது பண்ணுறோம்னா நாங்கள் இந்த கோயிலை கிராஸ் பண்ணி தான் போவோம். எவ்ரி டைம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு, கோயில் திறந்திருந்தாலும் திறக்கலனாலும் ஐயாவை கும்பிட்டுட்டு ஒரு 10 ரூபாய் காணிக்க வச்சுட்டு தான் வண்டி எடுப்போம். ஏன்னா அவர் நம்ம கூடவே வருவார். எந்த ஒரு ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நடக்காமல் நம்மளை பார்த்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை. எங்கள் வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் பைக் ட்ரிப் போவாங்க, அப்போல்லாம் இதுதான் ஒரு ப்ராப்பராக பண்ணிட்டு தான் போவாங்க. இப்போ இந்த கோயில் இவ்வளோ காலியாக இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கூட்டமே இல்லாமல் இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த டைமில் போனேன். ஏன்னா கூட்டமாக இருக்க டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அதனால இந்த கோயில் அமாவாசை பௌர்ணமி அன்று மிகவும் சிறப்பாக இருக்கும். சாமிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. நிற்க கூட முடியாது, வண்டி நீங்கள் எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும் இந்த கோயிலில். மக்கள் ஒரு இடத்துக்கு சாரையாக போகிறாங்க, பல வருடங்களாக போகிறாங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க இல்லையா. இந்த கோயில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அந்த ஐயா சக்தியோட உருவமாகவே அந்த கோயில் இருப்பாங்க. கோயிலை சுற்றியும் பல முனீஸ்வரர்கள் இருப்பாங்க. மூலவராக நம்ம பூரி மரத்தவ முனீஸ்வரர் ஐயா இருப்பாங்க. இவங்களோட பூஜை முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பல குடும்பங்களில் ஒரு குடும்பங்களை பொறுத்தும் பூஜை பண்ணுவாங்க. இவருக்கு அசைவ படையல், பலி பூஜை, இவரது அதி தேவதைகளுக்கு வாழ் முனீஸ்வரருக்கும் படைக்கப்பட்டு பூஜை பண்ணுவாங்க. இவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்க மக்கள் ரொம்பவே அதிகம். இவரை எந்த மந்திரத்துக்கும் எந்த சித்து விளையாட்டுக்கும் இவரை பயன்படுத்த முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில் 3 நாள் திருவிழா நடைபெறும். அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற மக்களும் சரி, வெளியூரில் இவரை பற்றி தெரிஞ்ச மக்களும் சரி, இந்த கோயிலுக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்ணி அவரவர் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இவரை ரொம்ப எளிமையான முறையில் வணங்கி எல்லா விதமான நன்மையுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வாங்க. மூலவர் சிலையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றிக்கிட்டு போகலாம். வெளியில் முதல்ல லெமன் வாங்கிக்கோங்க, எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. வாங்கி அங்கே நிறையா பூசாரிங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து சுற்றி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயா கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். என்ன வேணுமோ பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல கயிறு விற்பாங்க. கயிறையும் வாங்கிட்டு போய் உள்ள பூசாரிட்ட கொடுத்தீங்கன்னா சாமிக்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் திருஷ்டி கயிறு காலில் கட்டுறதும் கட்டிக்கலாம், கழுத்தில் கட்டிக்கிறதுக்கான கயிறு இருக்கும், நீங்கள் கட்டிக்கலாம். இங்கே அன்னதானமும் கொடுப்பாங்க, பிரசாதமும் கொடுப்பாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு வர்றவங்க கொஞ்சம் ஏர்லியராக வாங்க, ஈவினிங். ரொம்ப லேட்டாக வர வேணாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால சொல்லிக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய கோயில்களோட பதிவுகளை நான் கொடுக்கலான் இருக்கேன். யாருக்கெல்லாம் அந்த கதைகள் கேட்க பிடிக்குமோ நீங்களும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருக்கேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அப்போ தான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் இன்னும் இதே மாதிரி நிறைய கோயில்கள் பற்றி உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.